ஐயா வணக்கம். இப்போ இந்த தீய சக்திகள்ன்றாங்க இல்லையா, பேய் நடமாட்டம் இருக்குது, காற்று நடமாட்டம் இருக்குது, இதெல்லாம் நடமாட்டத்துக்கு நேரங்காலம்னு ஏதாவது இருக்கா? இல்லை அது என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வருமா? அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ஒரு அறிகுறி என்ன தான் சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் இந்த காஞ்சனா, சந்திரமுகி இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பேய் அப்படின்னாலே ஒரு ஒரு அது என்னமோ வந்து நம்ம கூட ஒரு கலந்து ஒன்றி அப்படி பேசி விளாண்டு அப்படி ஏதோ பண்ணுன்ற மாதிரிலாம் ஒரு கற்பனை வச்சுருக்காங்க. இது வந்து பேய்கள் அப்படின்றது வந்து பேய்னா வந்து புடவை கட்டிக்கிட்டு அழகாக வெள்ளையாக மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு வரும் அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அது அப்படிலாம் வராது. பேய்ன்றது வந்து ஒரு காற்று தான். அதாவது எப்படின்னா, இன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணி 1 மணி இதுதான் பேய் வர டைமுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, விடைக்காலம் 4 மணிக்கு கூட வரும். அது என்னன்னா, மனசு பலகீனமாக இருக்கக்கூடிய நபர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க பகல் 12 மணிக்கு இருந்தால் கூட அவங்க முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் காட்டும், ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற துணி ஆடுனா கூட ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போன மாதிரி ஒரு பயந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதுக்காக பேய் இல்லைன்னு நான் சொல்ல, கடவுள் இருக்குன்னு நம்புகிறவங்க கண்டிப்பாக பேய் இருக்குன்னு நம்பியே ஆகணும். ஸோ நல்ல சக்தி நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கெட்டதுன்னு ஒன்று இருக்கும், இரவும் இருந்தால் பகல் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கடவுளை கும்பிடுறோம், கடவுளை நம்புகிறோம். அப்போ அந்த தீய சக்தின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு நம்ம பின்னாடி யாரோ கிராஸ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக தெரியும். இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்போம், யாரோ கதவை தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும், இல்லை கதவை திறந்து மூடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இதெல்லாமே இதுக்கு நேரம் காலம்லாம் இல்லை, எந்த நேரம் வேணால் அதுக்கு எப்போ தோணுதோ, எப்போ உங்களை பயம் காட்டணும்னு தோணுதோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த தீய சக்தி வந்து கண்டிப்பாக வரும். இதுக்கு நேரங்காலம்லாம் இல்லை, கண்டிப்பாக இது வந்து இருக்குது, நடக்கும்.